எச் ராஜாவோட படம் ரிலீஸ் எட்டவுன்னா அங்க போயிட்டு அப்ப நல்லது எதுனா கேளம்பா, வேற எதுனா ஒண்ணு பாசிட்டிவா எதுனா கேட்கலாம். எட்டவுன்னா அந்த சகடையை ஏன் கொண்டு வரீங்கல்ல, போன பதில் சொல்லிட்டேன். கோயிலுக்குள்ள புகுந்த ஆமையும் இந்து நிலத்திலையும் உட்பட்டதா வரலாறுல சொன்னதும் இல்லாம உங்க பேரை வந்து மதத்தோட குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிக்க ஒரு படத்துல, ஆனா படம் தியேட்டர்ல வரல, யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. தியேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் என்று தான் கேட்போமே தவிர எந்த மதத்திலிருந்து கேட்பது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள், அவர் குறிப்பிட்டிருப்பது எந்த மதம் என்றார். அதனால் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. எச் ராஜாவோட படம் ரிலீஸ் எட்டவுன்னா அங்க போயிட்டு அப்ப நல்லது எதுனா கேளம்பா, நீ பேசும்போது அவர் இன்சுலன்ஸ் மாத்தி சொல்றேன் சொல்லுமா, வேற எதனா ஒண்ணு பாசிட்டிவா எதனா கேட்கலாம். எப்ப தரப்பீங்கன்னா அது மாதிரி என்ன பேசுவாங்க. எட்டவுன்னா அந்த சகடையை ஏன் கொண்டு வரீங்கல்ல, போன பதில் சொல்லிட்டேன். இல்ல நான் இந்து அந்த கோயிலுக்குள்ள புகுந்த ஆமையும் இந்து நிலத்திலையும் உட்பட்டதா வரலாறுல சொன்னதும் இல்லாம உங்க பேரை வந்து மதத்தோட குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிக்க ஒரு படத்துல, ஆனா படம் தியேட்டர்ல வரல, யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. தியேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். எனக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற IAS அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்தினரே எனக்கு தெரியாது. ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் என்று தான் கேட்போமே தவிர எந்த மதத்திலிருந்து கேட்பது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள், அவர் குறிப்பிட்டிருப்பது எந்த மதம் என்றார். அதனால் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. அதனுடைய குமுறல் தான் திருக்கோயில் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காண போகின்றோம். பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.